வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை கணிசாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அதை 10th படிச்சிருக்கேன், 12th அல்லது நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. தென் இவங்க நாம்ஸ் படி 8th கேட்குறாங்க. நீங்கள் 10th அல்லது 12th அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தேர்வியில் டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூ மட்டும் இவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000 ஸ்டார்டிங் சேலரியை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டேக்கு 424 இது மாதிரி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சேலரி தான். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி, நேஷனாலிட்டி எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பர்சன்டேஜ், நீங்கள் 10th வரைக்கும் அல்லது 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், அல்லது நீங்கள் இன்ஜினியரிங் இது மாதிரி எதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிஜிபிஏ அதாவது பர்சன்டேஜ் அல்லது சிஜிபிஏல நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எழுதலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எனி அதர் ஸ்பெஷல் மென்ஷன் யூ வாண்ட் டு மேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அதாவது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா த டைரக்டர், சென்டர் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், MIT கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 600044 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதுக்கான லாஸ்ட் டேட் 13/2/2023. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. MIT கேம்பஸ், அதான் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பிஎன். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் தான். ஸோ இதுக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருங்க அப்படின்னாலே போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 424 அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் அப்ளை பண்ணுற போது இது கூட உங்களுடைய மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அது ஓட்டர் ஐடி, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அல்லது மெயில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுற போது உங்களுக்கு டிஏடி எல்லாம் இருக்காது. ஸோ அதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய செலவில் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பார்த்துட்டு இந்த டீட்டெயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அனுப்பணும். ஸோ அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. என்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.